வணக்கம். ட்ரேடிங் டுடே ரவிச்சந்திரன். சமீப நாட்களில் 2 வகையான நபர்களுடைய தொந்தரவை தாங்க முடியலைங்க. ஒன்று, இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணி நம்மளுடைய நம்பர் எப்படியாவது அவங்களுக்கு கிடச்சிருது. அந்த நம்பரை வச்சுட்டு கால்ஸ் தரேன், டிப்ஸு தரேன், சார் நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, ஜி ஆப் ட்ரேடிங் கர் ரே கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் முக்கால்வாசி இந்த மாதிரி நம்பர்கள்லாம் மெயினாக வடநாட்டிலேருந்து தான் வருது. அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது தமிழில் கேட்டால் கூட அவங்க ஏதாவது இந்த ப்ரோக்கரேஜ் ஆஃபீஸ்லேருந்து சார் டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. மெயினாக நம்மளுடைய நம்பர் எப்படி போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம நம்பரை பதிவு பண்ணுறோம், அந்த நம்பரை அடுத்து அப்படியே பறந்து பறந்து அப்படி போயிடுது. மெயினாக இந்த மாதிரி நார்த்து சைடில் உள்ளவங்க இப்படி கவர்றதுக்கு காரணமே லூட்டிங் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் பேங்க் நிஃப்டியில் அது தர்றேன் இது தர்றேன்னு சொல்லிட்டு ட்ரேடிங் பண்ண சொல்கிறாங்க. நிறைய நம்பரும் அந்த நம்பர்லாம் ஸ்பேம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஃப்ளாக் பண்ணி அதை நம்ம பண்ணி வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கிட்டத்தட்ட 10க்கும் இப்போ 20க்கும் மேற்பட்ட நம்பர்கள்லாம் நான் தடுத்துருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நானும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்பா நம்ம ட்ரேடிங் பண்ணுறதில்லப்பான்னு சொல்கிறது, அல்ல சில சமயத்தில் தம்பி நானே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ப்பா, எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்ல எதையோ ஒன்று சொல்லி நம்ம தப்பிக்க வேண்டியதுதான். ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பணத்துக்கு நம்மளை விட இன்னொருத்தவங்க சூப்பராக ஐடியா தருவாங்களா? அவ்வளோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஐடியா இருந்தால் அதை அவர் செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. ஸோ இந்த பங்குச்சந்தையில் நிச்சயமாக யாருமே நான் தான் கிங்கு, எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னால் அது சுத்த ஹம்பக்கு தான். அப்படி ஒரு மனிதன் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இஸ் அல்டிமேட், மார்க்கெட் இஸ் சுப்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத மார்க்கெட்டில் யாராலையும் சொல்ல முடியாது. அதாவது இன்னொரு 6 மாதம் அப்படி இருக்கலாம், 3 மாதம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு லாங் டேர்மில் சொல்லலாம் இல்லையா. ஷார்ட் டேர்மாக நாளைக்கு இது ஏறும் இறங்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவங்க எப்போவுமே சரி நிறையா இந்த குரூப் என்ன செய்கிறது அப்படின்னா, ஒரு நம்ம இந்தியா ஃபுல்லாக ஒரு நம்பரை கலெக்ட் பண்ண ஒரு 5000 நம்பரை கலெக்ட் பண்ணிட வேண்டியது, இல்லை ஒரு 10,000 ஃபோன் நம்பரை கலெக்ட் பண்ணிட வேண்டியது, 2 குரூப்பாக பிரிச்சிட வேண்டியது, டீம் ஏ டீம் பி மாதிரி பிரிச்சுட்டு ஒரு 5000 நம்பருக்கு நாளைக்கு மார்க்கெட் ஏறும், நீங்கள் 25,000 போட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இன்னொரு சைடு மார்க்கெட் இறங்கும்னு சொல்ல வேண்டியது. நிச்சயமாக இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்க போகுது. ஸோ இப்போ 5000 நம்பரை 2 பிரிச்சுட்டாங்க. ஒன்று 2500, இன்னொரு 2500, ஏ டீம் 2500, பி டீம்னு வச்சுக்கோங்களேன். ஏ சைடு ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த பி சைடு சொன்ன 2500 பேரை விட்டுற வேண்டியது, அவங்கள கண்டிக்க வேண்டியதே இல்லை. ஏ சைடு சொன்னவங்களுக்கு கால் பண்ணி பார்த்தீங்களா சார், நேற்று நான் சொன்னேன் அதே மாதிரி நடந்துருச்சு பார்த்தீங்களா, அப்புறம் நம்மள்ட்ட எக்ஸ்பர்ட்டான டீம் இருக்குது சார், அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க, எம்பிஏ படித்தவங்க இருக்காங்க இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தேகம்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமையும் என்ன பண்ணுவாங்க, 2 பிரிக்க வேண்டியது. திருப்பி அந்த 2500ல் ஏபின்னு பிரித்து அதில் 1250 1250ன்னு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு டீம்கிட்ட இதே மாதிரி தான் மார்க்கெட்டை ஏறுன்னு சொல்ல வேண்டியது, அந்த மார்க்கெட்டை இறங்குன்னு சொல்ல வேண்டியது. நீங்கள் வேணால் ஒரு 10,000 நீங்கள் போட்டு பாருங்கள், நிச்சயமாக டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும்னு ஏதோ சொல்ல வேண்டியது. நிச்சயமாக அது மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த தோத்த சைடை கழட்டி விட்டுட்டு மீதி உள்ள 2500ல் 1250 பேர், அந்த 1250 பேரையும் 2 பிரித்து ஒரு 650 650 மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு திருப்பி இப்படி சொல்ல வேண்டியது. மொத்தத்தில் கடைசியில் ஒரு 500 பேரை 5000 10,000 வாங்கிட்டு அதுக்கு பிறகு எதுவுமே அது மெயில் அனுப்பிச்சாலும் ஒன்றும் பதில் வராது, ஒன்றுமே வராது, அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரு 5000 நஷ்டம். இதான் நடக்குதே ஒழிய தொடர்ந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறது யாராலையும் முடியாது. அப்படி ஒரு மனிதனுக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு பவர் இருக்குது, நாளைக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா காலையில் இந்த ரூபாயில் ஆரம்பித்து அதிகபட்சமாக இந்த ரூபாய்க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஜோசியம் தெரியுது, அல்லது ஏதோ ஒரு சூப்பர் பவர் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதானே, ஒரே நாள்லேயே அந்த மனிதன் கோடீஸ்வரன் ஆயிடுவான் இல்லையா. டக்குன்னு அது அந்த இடத்துல ஏற போதோ அந்த இடத்துல ஒரு 10,000 ஸ்டாக் வாங்கு, எந்த இடத்துல இறங்க போதோ அதுக்கு 10 காசு கம்மியாக செல்லுன்னு போட்டு வை, வேலையை பார்த்துக்கிட்டே இரு, அவ்வளோதானே. இதை விட சிம்பிள் எங்கேயாச்சும் உண்டா? அப்போ இது யாராலையும் முடியுமா? நிச்சயமாக யாராலையும் முடியாது. அதனால் இது மாதிரி நம்ம நண்பர்கள் ரொம்ப பேரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறவங்க, அப்படியே அப்பா என்ன சார் இது கன்னடத்தில் கேட்குறாங்க, ஹிந்தியில் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. அது தாங்கவே முடிய மாட்டேங்குது. இப்போ வர வர அந்த கும்பலுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. சரி, நம்ம தான் அதை எப்படியாவது சமாளிச்சாலும் யாருமே சரி சார் இதில் நல்லா மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நிச்சயமாக அவங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஓரளவு படிக்கணும், மார்க்கெட் எஃப்ஐ டேட்டா டிஐ டேட்டாலாம் என்ன அப்படின்னு படிக்கணும், எல்லாத்தையும் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஒரு மாதத்துக்கு 2% அல்லது 3% எடுத்தாவே அவர் ஒரு வெற்றிகரமான ட்ரேடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு 3000 ரூபா எடுக்கலாம் சார். சப்போஸ் 10 லட்சம் ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருந்தார், 5 லட்ச ரூபா போட்டிருந்தாருன்னா 15,000 ரூபா மார்க்கெட்லேருந்து எடுக்கும். நான் சொல்கிறது ஒரு கரெக்டான தொகை. இன்னும் இதை விட அதிகமாக எடுக்கிறவங்க பெரிய கிங்கெல்லாம் இருக்காங்க, அப்புறம் ஒரு இதை விட ரொம்ப கம்மியாக எடுக்கிறவங்க இருக்காங்க. பட் சராசரியாக நீங்கள் எவ்வளவு முதலீடு போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஒரு 2% to 3.5% எடுக்கலாம். இதான் நியாயமான ஒரு இதை ஒழிய
நீங்கள் வந்து இப்படி டபுள் ஆக்கிறேன் அதை ஆக்கிறேன்னா நிச்சயமாக காசை தூக்கிட்டு ஓடுற குரூப் தான் இது ஒரு குரூப்பு. ரெண்டாவது குரூப் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் வந்துட்டு அவங்க ஏதாச்சும் வந்து ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க, அதுக்கு கும்பல் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மெசேஜ் அனுப்ப வேண்டியது அனுப்ப வேண்டியது. என்னோட இதை பாருங்கள், நான் வந்து ஒரே நாளில் வந்து 5 லட்சம் சம்பாரிச்சிட்டேன், 6 லட்சம் சம்பாரிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து ஏதாச்சும் நடைமுறைக்கு சாத்தியமா? ஏதோ ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு காட்டலாம் ஒழிய, மீதி நடுவில் எவ்வளோ நஷ்டமாச்சு அதை பற்றி நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா? அதை பற்றி நீங்கள் மூச்சே விட மாட்டீங்க. அதனால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆளுக்கு வந்து எனக்கு டெய்லி 4 லட்சம் லாபம் 5 லட்சம் லாபங்கிறதுலாம் அது மாதிரி அப்படி கிடையவே கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை எடுத்து உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு தன்னுடைய சேனலில் போட்டு இந்த பாருங்க நான் 3 லட்ச ரூபா ஒரே நாளில் 3 லட்ச ரூபா சம்பாரித்தேன் அப்படின்னா, இதை பார்க்குறவங்களும் சரி, புதுசாக இப்போ பழைய ஆள்களுக்குலாம் தெரிஞ்சவங்களுக்குலாம் எப்போ இதெல்லாம் வந்து ஜுஜிபி கதை தான், இதெல்லாம் நம்மளுக்கு நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. பட் புதுசாக வரக்கூடிய ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து பரவாயில்ல இது மாதிரி ஒரே நாளில் 3 லட்சம் எடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உடனடியாக வந்து அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதோ இது மாதிரிலாம் வந்து, அதாவது வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கிறதுக்காக காசு கொடுக்குறது அப்படிங்கிறது தவறே கிடையாது. அது வந்து எஜுகேஷன் சுப்ரீம், நிச்சயமாக கற்றுக்கலாம். ஆனால் நிறைய பேர் வந்து போலியாக வந்து 10 லட்சம் சம்பாரித்தேன் 20 லட்சம் ஒரே நாளில் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாதவங்களே இமீடியட்டாக வந்து எஃப்ஒண்டோ செக்மெண்ட்டில் கொண்டாந்து இழுத்து விட்றாங்க, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் இழுத்து விட்றாங்க. அவங்க வந்து மார்க்கெட்டில் சின்ன லெவலில் இருந்து கேஷ் செக்மெண்ட்டில் இருந்து ஓரளவுக்கு நல்லா ட்ரெயின் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தால் நல்லா அற்புதமாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து டைரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஏமாத்துற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் போட்டு யூடியூப்லேயும் போட்டுட்ருக்காங்க, மற்ற எல்லா சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க. டெலகிராம் சேனல் எதில் எடுத்தாலும் சரி, திறந்தால் சரி, இன்று வந்து 10 லட்சம் லாபம், இன்று 1 கோடி லாபம் ஒரு குரூப். எப்படிடா இது மாதிரி சரிடா, எந்த அளவுக்கு நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறியோ அதுக்கு வந்து ரிட்டர்ன் தான் எடுக்க முடியும். அதுவும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இப்போ பாருங்கள், தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபா வந்து எஃப்ஐஐ வந்து வித்திட்டே வந்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் சரி, மார்க்கெட் வந்து 1500 பாயிண்ட் இறங்கி வந்துருச்சு. அப்போ யாராக இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் போட்டு வச்சிருந்தா கூட சரி, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ நிச்சயமாக 20%, 15%, 20% நிச்சயமாக கம்மியாக தான் இருக்கும் ஒழிய நிச்சயமாக ஏறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன அப்போ வந்து அதை வந்து செல் பண்ணிவிட்டு அந்த நஷ்டத்தை ஏற்றுக்க போகிறீங்களா? எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, அடுத்த மாதம் இல்லை, ஒரு 2 மாதம் கழிச்சு ஏற தான் போகுது. அப்போ பொறுமையாக இருந்தால் அப்படின்னா அதை திருப்பி வாங்கி வச்சதை விற்றுக்கலாம் இல்லையா? அல்லது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் இறக்க விட்டு அதுக்கு பிறகு வந்துட்டு கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணி அதை வந்து டபுள் ஆவரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை பார்த்து நிச்சயமாக நம்ம வந்து கரெக்ட் பண்ணி செய்யலாம். செய்ய முடியாதது கிடையாது. பட் அதுக்கு ஒரு காலம் நேரம் இருக்குது. அது நம்ம போட்ட கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ஏடிக்கு போட்டியாக இப்போ வந்து ரொம்ப பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 வகையான அன்பு தொல்லை. ஒன்று வந்து ஃபோனில் அடிக்கடி வந்து இந்த மாதிரி வந்து எஸ்எம்எஸ் தர்றோம், அது தர்றோம், आप ट्रेडिंग करा क्या कल निफ्टी में देखेंगे அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள். சரி, நம்மளும் வந்து அதை அனுசரித்து போயிடலாம். அது ஒரு மெத்தடு. ரெண்டாவது குரூப்பு, இந்த குரூப் 3 லட்சம் டெய்லி சம்பாரித்தேன், 5 லட்சம் சம்பாரித்தேன், அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள், இந்த கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எந்த கோர்ஸுமே ஜாயின் பண்ண வேணாம். எல்லாமே வந்து நம்ம இன்டர்நெட்டில் எல்லாமே இருக்குது. டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து அடிப்படை பாடத்திலிருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் வேணால் கமெண்ட் செக்ஷனில் என்னை கேளுங்க. ஒரு அற்புதமான ஒரு 5 நம்ம யூடியூப் சேனல்லாம் சொல்கிறேன். அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணவே போதும். அதுக்கே நம்மளுக்கு டைம் பத்தாது. அப்படிங்கிறப்ப நம்ம எதுக்காக போய் தேவையில்லாமல் வந்து பணம் கட்டி இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணுங்கிறது தெரியல. பட் அஃப்கோர்ஸ் ஜென்யூனாக வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது மாதிரி நடத்துகிறவங்க வந்து நான் வந்து 10 லட்சம் சம்பாரிச்சேன் 20 லட்சம் சொல்லவே மாட்டாங்க. அவங்க வந்து பணத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. அவங்க சொல்கிறதே என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் நாட் ஆன் த டார்கெட் அப்படிமா. அதாவது வந்து இந்த இதில் வந்து ரிசல்ட்டில் என்ன வந்துருச்சு என்ன வந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இந்த ப்ராசஸை கரெக்டாக செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அது மாதிரியும் ஒரு சில பேர் இருக்காங்க. அது நம்ம வந்து பப்ளிக்காக நான் இப்போ வந்து சொல்ல முடியாது. எனக்கு கமெண்டில் கேளுங்க, நிச்சயமாக நான் சொல்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி இந்த அட்ராசிட்டியை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு இது மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திப்போம். சினர்ஜி வித் காசி ரவிச்சந்திரன். வாழ்க வளமுடன்.